ஹலோ காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய இந்த 3 அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று காயின் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியுது காய்ஸ். ஃபோன் எடுக்க முடியல, நிறைய ஆப்ஷனும் பண்ண முடியல இந்த வீடியோவில். வருங்க உங்களை ஃபோன் இந்த மாதிரி காயின் எடுக்கணும். 100 காயின்ஸ் எடுத்தால் ஒரு ரிவார்டு. அதே திரும்ப நான் ஷார்ட்ஸில் ஒரு ரிவார்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தேன்னா அந்த மாதிரி ஒரு ரிவார்டு கிடைக்கும் காய்ஸ். அவ்வளோதான். இது காயின் இருந்தவங்க ஃபோனுன்னா வராது. இது காயின் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம காயினை மட்டும் இப்படி சுற்றி கம்ப்ளீட் பண்ணலாம். வேறு என்ன பண்ண? நம்ம அடுத்ததுக்கு இன்னும் 2 நிமிஷத்தில் போயிடுவோம். காயினை எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்காங்க. இங்கே பாரு, இந்த ஃப்ராங்க்லின் கிறுக்கு போய் அங்கங்கன்னு சுற்றுவோம். பா ஏன் கைஸ் இப்படி இருக்கு? நமக்கு விளையாட தெரியலையா? இன்னும் இவனு விளையாட மாட்டேக்கானா? எதுக்கு இப்படி இருக்கு? ஒரு கமெண்ட் பாக்ஸில் திட்டி வைக்காதீங்க, உனக்கு தான் ப்ரோ விளையாட தெரியல அங்கே இங்கேயும் குறிச்சிட்டு இருக்க அப்படின்னு. நான் கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் போய் தான் விளையாடுதான். அவன் அங்கே ஏறுதான் இங்கே ஏறுதான் மங்கி ஆகிட்டான். அவன் குரங்கு, பாதி மனுஷன் பாதி குரங்கு. மனுஷன் தானே வந்தோம், குரங்குல இருந்தானே வந்தோம். அதான் குரங்கு சேட்டை ரொம்ப போகணுங்க. அவன் டக்குன்னு போகணும் கைஸ். நம்ம அடுத்ததுக்கு போயிடலாமா? இது ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அதுக்குள்ள அங்கே வெளியே வாங்க. அடுத்தது ஜாம்பி இருக்குல்ல, 100 ஜாம்பியை இது முடித்தோம். இப்போ ஜாம்பிஸ்குள்ளது பார்க்கும். அது 2 ஜாம்பிஸை நம்ம போடுறது இல்லையா, அதுலேருந்து காயின் கிடைக்கும். அந்த காயின் எடுத்துகிட்டு நான் போகணும். கரெக்டா? ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு கன்னு அன்லாக் ஆகும் ஒவ்வொரு ஜாம்பியை போடுவதில். கைஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் ஜாம்பி ரொம்ப வருதுன்னு நினைக்காங்க. முன்னே போயிட்டு பின்னே வந்தால் ஜாம்பி சூப்பர் அதிகமாகும். கண்டிப்பாக சொல்லுவேன். நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் அதை செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ரிவார்டை எடுத்து காமியேன். இதில் இருந்தால் ரிவார்டு எடுத்து ஷார்ட்ஸில் போட்டேன். இந்தா ஒரு கன் அன்லாக் ஆகிருக்கா. இப்போ ஒவ்வொன்றா லேட ஒவ்வொரு கன்னும் அன்லாக் ஆகும். இதே தான் முன்னும் அந்த இதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு குண்டை இப்போ அங்கே ஒருத்தவங்க வராங்களா, அதுக்கு நேராக வச்சு இப்படி குண்டை போட்டுடணும். அதுக்கு பின்னாடி போய்ட்டு திரும்ப வந்தோம்னா திரும்பியும் வருவாங்க. அதே மாதிரி ஒரு நீங்கள் போட வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கைஸு, வேறு எதுவுமே கிடையாது. இது போட்டுட்டு நம்ம இதுக்கு இங்கூடி வந்து சுடணும். அதுக்கு அங்கூடி போயிட்டிங்கன்னா திரும்ப இங்கூடி வரும்போது பிறகு இதே மாதிரி ஜாம்பி மறுபடியும் வந்துடுவாங்க. அதனால சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. இதில் சுடதான் கைஸ் ஈஸியாக இருக்கும். ஒரே புல்லட்டு நெத்தி சுட்டில் சுட்டுட்டு போயிட்டே இருக்கும். என்ன இது அங்கே இங்கே ஆடுறதுனால நிறைய வட்டியை அங்கே இங்கேன்னு போயிடும். நம்ம கரெக்டாக ஹெட்ஷாட் போட்டு சுட முடியாது. இப்படி ஆடும்போது எங்கேயா போய் சுட்டுறோம், அவ்வளோதான். எல்லாம் நாங்கள் கம்பியை பிடிச்சிட்டு சாகுறாங்க. இப்போ நம்ம ஜாம்பியை கொள்றது மட்டும் முக்கியம் இல்லை, காயின் எடுக்கணும். காயின் எடுக்கணும்னா பிறகு அதுவும் பிரச்சனை தான். காயின் எடுக்கலன்னா பிறகு நமக்கு அந்த ரிவார்டு கிடைக்காது. இதை வச்சுக்கிட்டு பாருங்க, டப்பு 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 டப்புன்னு ஒரே இதில் ஹெட்ஷாட் போடாது, ஆனால் என்ன நிறைய புல்லட் போகும். அவ்வளோதான். நம்ம கேமில் நம்ம அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் கைஸ். எல்லாம் அப்டேட்டு சீட் கோடு எல்லாமே பார்ப்போம் வாங்க. நிறைய அது பார்ப்போம் கைஸ். நிறைய கொட்டி கிடக்கு சீட் கோடு, அது இது அப்டேட்ஸு நிறையா இருக்குது. எல்லாம் 1 by 1 அப்டேட் விடும்போது நான் கரெக்டாக வீடியோ போட்டுருவேன் அப்டேட் ஆனோடனே. அதனால் வீடியோ பார்த்துருங்க. இந்த காயின்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணாமல் போகிறேன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும், பிறகு ரிவார்டு கிடைக்காது. இந்தா அடுத்த கன்று இது அன்லாக் ஆகிட்டு இப்போ அடுத்த ஜாம்பி வருவான். இந்த இந்த பாம்பை எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த இடத்துல ஸ்பான் ஆகாங்களா, அப்போ இந்த இடத்துல ஒரு பாம்பு போட்டுருணும். இப்போ இதுக்கு அங்குடி போகக்கூடாது, இங்கே லெஃப்ட் சைடில், இதுக்கு ரைட் சைட்லேருந்தே சுடணும். இதுக்கு அங்கே போய்ட்டோன்னா ஒரு மறுபடியும் ஸ்பான் ஆவாங்க. அப்படி தான் இந்தியன் கேமில் கோடு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம சுடணும். இந்த கன்று தான் நம்ம பெரியமா கன்று மாதிரி இருக்குது. ஸ்கோப் போட்டு சுட்டு ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் சாக மாட்டாங்க சீக்கிரத்தில். ஸ்லோவாகணும், அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்மளால் அடிக்க முடியும். டக்கு 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 டக்குன்னு பண்ணணும், எல்லாம் டக்கு டக்குன்னு சுடணும். இப்படி தான் சுடணும். இப்படி சுட்டிகிட்டே டுப்புன்னு சுடணும் கைஸ். பிறகு இங்கே ஓடி வந்து ஒவ்வொரு அடியும் அவன் அடிக்க இடி மாதிரி இருக்கும். பாருங்கள், அவன் முதல்ல ஒருத்தர் வந்து அடித்தானா அதுக்கே என்னோட எவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சிருக்கு தெரியுமா? ஏன்னா பாருங்களேன், ஹெல்த்து மடன்னு குறைஞ்சிரும் இவன் அடிக்கிற அடியில். அவன் நல்ல குண்டே ஒரு அடி தான் கை வச்சு
இந்த ஆட்டோபா மூஞ்சில் வந்து அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் ஃப்ராங்க்லினுக்கு. சரி அடி வாங்கட்டும் பையன். இந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணும் கைஸ். இதுதான் கைஸ் பெரிய வேலை. இதுக்கு மேலே ஒரு வீடியோவுக்கு நான் வாய்ஸே கொடுக்கல. அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதே எல்லோரும் வாட்ச் பண்ணுறீங்க. எனக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அதெல்லாம் பார்க்கீங்க? யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு அதை டெலிட் பண்ணால் யூடியூப் ஸ்லோ ஆயிரும். அதனால தான் நான் அதை டெலிட் பண்ணேன். அதனால் பாருங்க அதையும் போய் பாருங்கள். சவுண்ட் இல்லாத வீடியோ இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அது சவுண்டோடு போட்டோம். அது சவுண்ட் இல்லாமல் போட்டதுனால தான் அது ஸ்லோ. அந்த சேனலில் ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ போடுறதுக்கு, வாய்ஸ் கொடுத்து எடுத்து போடுறதுக்கு. வாய்ஸ் கொடுத்தோம், அது டெலிட் ஆகிட்டு. கேலரியில் வாய்ஸ் இருக்கா, அதான் டெலிட் ஆகிட்டு. இந்த வந்துட்டு உண்டேன் எப்போ சுடு 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 சுடு. இந்த மாதிரி எப்படி விடுதான் பாரு. அப்படி தான் இடிச்சு சாவு. நீ அவனை தள்ளு, இவன் அவன் தள்ளுவான், அவன் இவன் தள்ளுவான். சூப்பர். நம்ம வீடியோலாம் பாருங்க கைஸ், சூப்பராக இருக்கும். எல்லா அப்டேட்ஸை பற்றியும் சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சூடு 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 சூடு. இந்த 2 பேர் தான். மண்டையை போடு, மண்டே போட் போட், மண்டையை போல போல போல. சாவுங்களே. நீ ஏன் இந்த லெவலில் மொத்தமாக விளையாடுதுன்னா, எனக்கு இந்த லெவல் ரொம்ப பிடிச்ச லெவல். சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கைஸ், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கண்ணா இதா 1 லாக் ஆகும். இந்த ராக்கெட் லான்ச்சரு நம்ம கண்ணு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இப்போ இங்கே எங்கேயா ஸ்பானா வாங்கணும் போகிற வழியில். இங்கே ஸ்பான் ஆகுதாங்களா, இங்கே நின்று இங்கே ஒரு புல்லட்டை போட்டுருணும். இல்லை வீடியோ லாஸ்ட்டில் பாருல, கண்டிப்பாக மாண்டியில் போடுவோம்ல அவன். வந்துட்டே இருக்காங்க. இப்போ உங்களை பெரியமா கண்ணாச்சி சூடு சூடு. சாவுங்களை விடி, சாவணும். என்ன நீ மட்டும் பெரிய இவனும் இவன் அடித்தானா அவ்வளோதான். ஒரு அடியில் பாதி ஹெல்த்துக்கு மேலே உடஞ்சிடும். 2வது அடி அடித்தாலும் செத்துருவோம், கன்ஃபார்ம் செத்துருவோம். 2வது அடி அடித்தாலும் நம்மளால் இதுலேயும் ஃபோன் எடுக்க முடியல கைஸ். இந்த 3 இதுலேயும் ஃபோனே எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு ஒன்று வெறும் காயின் எடுக்கிறது, செகண்டு ஒன்று ஜாம்பிஸ் அடிச்சுட்டு காயின் எடுக்கிறது, தேர்டு ஒன்று டைனோசர் அடிச்சுட்டு காயின் எடுக்கிறது. அதுவும் இதே மெத்தட் தான். டைனோசரும் ஆனால் பெருசாக இருக்கும், ஆனால் இதே பவரு இதே தான் இருக்கும், இதே அன்லாக் தான் ஆகும். உண்மையில சொல்லுவேன், சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த காயின்லாம் முதல்ல கனெக்ட் பண்ணுங்க. நீ காயின் கலெக்ட் பண்ணாலே போதும், ரிவார்டு எடுத்துடலாம். ஈஸி பீசி. இங்கே சும்மா நான் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் ப்ரோ, இப்படி நேராக போய் அங்கே நின்னா போதும் ப்ரோ, இன்னும் வந்துடும் ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க, கன்ஃபார்ம் வராது. 100 காயின் எடுத்தால் தான் வரும். நான் உங்களுக்கு வேணால் போய் கட்டுறேன் வேறுங்க. நான் போயிட்டேன்னா அதுக்கு கடைசியர போகிறேன். உங்களுக்கு கடைசியர போயிடுச்சு. இப்போ வந்துச்சு எனக்கு ரிவார்டு வரல. இல்லை இவனை பெருமா கண்ணாச்சு போடு, மண்டையில் போடு. பார்த்துட்டே இருக்கான், அப்படி வந்து கூட வந்துட்டாங்க. காயின் எடு. 100 காயின் இதே மாதிரி எடுக்கணும். சைடில் வருதா 37ன்னு காயின்ஸ், 37 அப்படின்னு வருதா. இப்போ அதே மாதிரி 100 காயின்ஸ் இருக்கணும். இப்போ முன்ன வீட்டு பின்ன இருந்தனா இப்போ எப்படி மாதிரி ஸ்பான் ஆகிட்டாங்களா, இதே மாதிரி தான் ஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கே எங்கேயும் போக அதுக்கு தான் நம்ம அந்த பாம் வச்சுருக்கோம். இந்த பாம் அப்படியே போட்டு போட்டு அப்படியே வந்துக்கணும். இது ட்ரிக்கு. இதிலே ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ். அதான் டக்குன்னு போய் இப்போ எல்லாத்தையும் அடிச்சுட்டு காயின் எடுக்கணும். இங்கேயே காயின் எடுக்கலாம் நினைக்கிறேன். நிறைய அடிச்சிட்டோம்லா, இங்கே இருக்கணுன்ட்டே காயின் எடுத்துடலாம். சரி எடுப்போமா, நாங்கள் ஒருத்தனை மட்டும் போட்டு சொல்லிட்டு காயின் எடுப்போம். 2 பேரா? சரி 2 பேருக்கும் எடுத்தாடு போடு. காயின் எடு, காயின் எடு, காயின் எடுறா. இப்படிதான் காயின் எடுக்கணும். டக்கு 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 டக்குன்னு எடுக்கணும். சொங்குமே எடுக்கக்கூடாது ஃப்ராங்க்லின். பிறகு அவ்வளோதான், சங்கு உயிர்வாங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லா ஜம்பியும் சேர்ந்து டக்குன்னு எடுக்கணும். சரி பெரியமா கன்று இருக்க பயமே. ஏ கன்னை எடுத்துகிட்டு இருக்க, ஒழுங்காக காயினை கலெக்ட் பண்ணு பேசாமல். கலெக்ட் பண்ணு கலெக்ட் பண்ணு. இவ்வளோ வேணும் வந்துட்டா, கொஞ்சம் தான் கொஞ்சோண்டி 2 வாட்டிக்கு மேலே ஸ்பான் ஆக மாட்டான்.
ஆனால் செகண்ட் ஜம்பி தான் எவ்வளோ வேணால் ஸ்பான் ஆவான். அவன் ஸ்பான் ஆகிட்டே இருப்பான் அவன் நினச்சா. அவ்வளோ காணும் அப்படி போட்டு வச்சுருக்கான். ரெண்டாவது ஒன்று தான் விளையாட தெரியாதவங்க விளையாண்டாங்கன்னா ஸ்பான் ஆகிட்டே இருப்பான். நீங்கள் பின்ன போவீங்களா, அப்புறம் முன்னே வரும்போது ஸ்பான் ஆயிடுவான். அப்புறம் நீங்கள் பின்ன போவீங்களா, ஜாம்பி வரான்னு அப்புறம் முன்னே வரும்போது ஸ்பான் ஆயிடுவான். இப்படி தான் அவங்கள்ட்ட வேலையை காட்டுவான். அவன் ஜாம்பிஸே இப்படி தான். செகண்ட் லெவல் ஜாம்பி தான் கொஞ்சம் தாண்டு விளையாடவங்களுக்கு கஷ்டம். இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் காயின்ஸு, இன்னொரு காயினை கலெக்ட் பண்ணால் தான் தெரியும். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இப்போ ரெண்டாவது வட்டிக்கு வரேன்னா ஸ்பான் ஆக மாட்டாங்க லாஸ்ட்டு ஜாம்பிஸ். இது ரெண்டாவது வட்டிக்கு மேலே ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்காங்களா ரெண்டாவது ஜாம்பி, முதல்ல கேர்ள் ஜாம்பி, அடுத்து பாய் ஜாம்பி அடித்தோம்லா, உமன்ஸு அடுத்து மென்ஸ் அடித்தோம்லா, மென்ஸு தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்தா அந்த காயின் நடக்க, அந்த காயின் மட்டும் எடுக்கணும். உமன்ஸு தான் வந்துகிட்டே இருப்பாங்க. நாங்கள் போட்டிருக்கோமா, இப்போ இது தாண்டி போனால் அது வரணும், ஆனால் வரலை. இதே நம்ம ரெண்டாவது ஒன்றுக்கு போய் இப்படி பண்ணோன்னா வந்துடும். ஏன்னா அது எல்லாத்துக்குமே, அது எல்லா இடத்துலையுமே வருது. இதான் 100 எடுத்தோன்னா நமக்கு அந்த ரிவார்டு வந்துடும். எத்தனாவது ஒன்று இது, 100 எடுத்துட்டோம், ரிவார்டு காய்ஸ். இதான் அடுத்து தேர்டு ஒன்று டைனோசர். இதே தான் என்ன கைஸ், டைனோசர் வருது அவ்வளோதான். இதே கன்னு, இதே இதே உமன்ஸு, இதே டைனோசரு எல்லாம் அதே தான். என்ன அது டைனோசரு, இது டைனோசரு, அது ஜாம்பிஸ், அவ்வளோதான். என் வீடியோ முடிஞ்சது காய்ஸ். நம்ம சேனலை